இன்றைய வரம்புகள் நாளைய வரலாற்று பொக்கிஷங்கள். த லிமிட்ஸ் ஆஃப் டுடே ஆர் த லெஜண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ. வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொண்டாலும் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வதால் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடித்து வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்து காட்டிய ஒரு இளம்பெண்ணின் கதை இதோ. தொடர்ந்து கடைசி வரை கேளுங்கள், உங்களாலும் முடியும். சேலம் அருகில் உள்ள கோவூர் என்ற கிராமத்தில் சீதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். சிறு வயது முதலே மிகுந்த நம்பிக்கையுடன் உலகை மாற்ற முடியும் என்று எண்ணியவள். ஆனால் அவளின் வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் அவளுக்கு ஆதரவளிக்கவில்லை. பெற்றோர் விவசாயத்தில் ஈடுபட்டதால் கல்வி பெற அவளுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்தன. இருந்தாலும் சீதா தனது பள்ளிப்படிப்பை விடாமல் தன்னுடைய முயற்சியால் தொடர்ந்து வந்தாள். ஒரு நாள் பள்ளியில் அறிவியல் ஆசிரியை சரண்யா, நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்கள் தான் நம்மை பலப்படுத்தும். இந்த சவால்களே நாளை உங்களை முன்னேற்றம் பெற வைக்கும் அற்புதங்களாக மாறும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் சீதாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அப்போது 3ஆம் வகுப்பு மாணவியாக இருந்த சீதா அந்த நாளில் முதல் தீர்மானம் எடுத்தாள். எது கிடைக்காது என்றாலும் அந்த விஷயத்தில் நான் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவள் உறுதி கொண்டாள். வருடங்கள் நகர்ந்தன. சீதா தனது 12ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தாள். இது கிராம மக்களுக்கே பெருமை சேர்த்த செய்தியாக இருந்தது. ஆனால் அவருடைய நம்பிக்கை மதிப்போடு இருந்தாலும் பெண்களுக்கு கல்வி கொடுப்பதின் முக்கியத்துவத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அடுத்து திருமணம் பண்ணி கொண்டு அமைதியாக வீட்டில் வாழ்க்கையை நடத்துவாள் என்று சிலர் கிண்டல் அடித்தனர். சீதா இதை தனது மனத்திறனை வெளிக்கொணர உதவும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டாள். மேல் படிப்பு படிக்க பல நிறுவனங்களுக்கு கல்வி உதவி பெற விண்ணப்பித்தாள். கடைசியில் ஒரு சமூக நல நிறுவனம் அவளுடைய மதிப்பறிந்து பொறியியல் கல்லூரியில் சேர்த்தது. சவால்களை தாண்டும் போராட்டங்கள். கல்லூரியில் சேர்ந்ததும் புதிய உலகம் சீதாவை எதிர்கொண்டது. நகர மாணவ மாணவிகளுடன் போட்டியிடுவது அவளுக்கு சுவாரஸ்யமானதுடன் கடினமாகவும் இருந்தது. ஆரம்பத்தில் கற்றலில் பல தடைகள் இருந்தன. ஆனால் ஒரு நாள் அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். நான் இங்கு வந்ததற்கு காரணம் என்ன? திரும்பி போக சவால்கள் என்னை விரட்டி விடுமா? அப்படி செய்ய விட மாட்டேன். அந்த கேள்விக்கான பதில் அவளின் செயல்களில் தென்படத் தொடங்கியது. சீதை தன் நண்பர்களின் உதவியுடன் புதிய விஞ்ஞான பிரிவுகளில் சிறந்து விளங்க முற்பட்டாள். முதல் ஆண்டு பல தோல்விகளை சந்தித்தாலும் 2ஆம் ஆண்டு முதல் வெற்றியை அனுபவிக்க தொடங்கினாள். பல சிறிய கண்டுபிடிப்புகளை அவளால் செய்ய முடிந்தது. இன்று இளம் விஞ்ஞானி, நாளை உலக சின்னம். காலம் தனது சூழலுக்கு அடிமையாக இருந்தாலும் சீதாவின் முயற்சிக்கு அடிமைப்பட்டதில்லை. கல்லூரி முடித்து அவள் நவீன தொழில்நுட்பத்தில் சிறந்த சாதனைகளை நிகழ்த்தி சர்வதேச மாநாடுகளில் உரையாற்றும் அளவுக்கு வளர்ந்தாள். தாய் தந்தை தன் மகளின் வெற்றிகளைக் கண்டு மனம் மகிழ்ந்தனர். நம் கிராமத்திற்கே ஒளியை தந்தவள் என் மகள் என்று தந்தை பெருமையாக சொன்னார். சீதா ஒருமுறை ஊடகத்துக்கு பேட்டியளிக்கையில் அவளின் வெற்றியை சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொன்னாள். இன்றைய வரம்புகள் நாளைய வரலாற்று அடையாளங்கள். சவால்களை எதிர்கொண்டாலும் உங்கள் பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செல்லுங்கள் என்பதுதான் அது. அந்த நாள் முதல் சீதா பாராட்டப்படும் திறமையான விஞ்ஞானியாக மட்டுமின்றி ஒவ்வொரு இளம் மனதுக்கும் ஒளியேற்றி நம்பிக்கையை விதைக்கும் ஆளுமையாகவும் மாறினாள். இது ஒரு இளம் பெண்ணின் வெற்றி கதை மட்டுமல்ல, இது தன்னம்பிக்கையின் பொக்கிஷம், நாளைய சந்ததிக்கு அன்பான பாடமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.